ஒருத்தரை ஒரு வீட்டில் அதுவும் ஒரு இருட்டான அறையில் தனியாக தங்க சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சில பயங்கள் வரும். அதுவே அவங்கள்ட்ட ஒரு காரை கொடுத்து எங்கேயாவது தூரமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரியான பயங்கள் அவங்களுக்கு வராது. இதுக்கு என்ன காரணம்? தனியாக இருந்தாலோ இல்லை இருட்டில் இருந்தாலோ சில அமானுஷ்யமான தாக்கங்கள் நமக்கு வரும் அப்படின்னு நாம் நமக்கே மைண்ட் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன் காரில் தனியாக போனால் இந்த மாதிரியான தாக்கங்கள் நமக்கு வராதா? அடிக்கடி பயணம் செய்கிற இந்த காலத்தில் நம்முடைய ட்ராவலிங் எல்லாமே பாதுகாப்பானதா? அடிக்கடி பயணம் செய்கிற இந்த காலத்தில் ஏதோ ஒரு நாள் நம்மளுடைய ட்ராவலிங் திகிலானதா, கொஞ்சம் பயங்கரமானதாக இருந்தால் எப்படி இருக்கும்? இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு பிரகாஷ்க்கு நடந்த ஒரு சம்பவம். நாங்களாம் ஒரே காலேஜ் படிச்சிருந்தோம். ஸோ ஆஃப்டர் காலேஜ் வந்து யாருமே ரொம்ப மீட் பண்ணிக்கிறதில்ல. அப்போ ஃப்ரெண்டெல்லாம் என்ன செஞ்சோன்னா ஒரு கெட் டுகெதர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ தான் வந்து எல்லோரும் என் வீட்டுக்கிட்ட மீட் பண்ணுறதா பேசியிருந்தோம். டேய் இன்னும் சொன்னேன் பிரச்சனையா? ஜி அதெல்லாம் இல்லை, சும்மாடா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை பார்த்த மாதிரி ஆச்சுல, ஏதோ ஒரு கெட் டுகெதர் செய்யலாம்டா. ஜோக்கான பிளான் தான். ஓகே இப்போ எங்கே செய்ய போகிறேன்? என் வீட்டிலே செஞ்சிடலாம்டா. பிரச்சனை வராத பேரண்ட்ஸ்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே தானே, உங்களை தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியுமே. ஸோ ஒன்றும் பிரச்சனை வராது. இல்லை இங்கே தான் இருக்கானுங்க பசங்க, கூப்பிட்டானு வந்துடுவானுங்களே. இல்லை எங்கேயா இருக்காங்க? இல்லை இங்கே தான் இருக்கானுங்க, கூப்பிட்டானு வந்துடுவானுங்க. பிரகாஷ் அவன் எங்கேயா இருக்கான்? அவனும் இன்ஃபார்ம் பண்ணணும்டா. அவன் எங்கே இருக்கான்ப்பா? இல்லை எங்கே இருக்கான்? அவன் கூட கான்டாக்ட் பண்ணி மாதிரி ஆச்சு. அவன் நம்பர் இருக்கா? என்னோட நம்பர் இல்லை. 013 251 6551. ஹலோ பிரகாஷா? மற்ற ஃப்ரெண்டெல்லாம் கிட்ட தான் இருந்தாங்க. ஸோ என் ஃப்ரெண்டு பிரகாஷ் மட்டும்தான் கொஞ்சம் தூரமாக இருந்தார். அப்போ தான் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி எங்கள் வீட்டுக்கிட்ட மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் பிளானை சொல்லியிருந்தோம். அப்போ தான் அவரும் என்ன சொன்னார்னா, ஆமாம் ரொம்ப நாள் ஆச்சு நம்மளாம் மீட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சரி வர்றதுக்கு அவரும் சம்மதிச்சிட்டாரு. அப்போ அவர் எங்கள் வீட்டுக்கு வர அந்த ட்ராவலிங் பண்ணிகிட்ருக்க அந்த பாதையில் தான் வந்து அவருக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருந்த பாதையில் என்ன ஆச்சுனாக்கா, எப்போதும் வர பாதையில் தான் வந்துருந்துருக்காரு. ஆனால் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் ரோடு திடீர்னு ஜேமாக இருந்திருக்கு. அதனால் என்ன செஞ்சுருக்காரு, இன்னொரு பாதையில் குறுக்கு பாதையில் பூந்து வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதையில் பூந்துருக்காரு. ஸோ அந்த பாதையில் வந்துட்டு இருக்கும்போது தான் என்ன ஆச்சுன்னா, ரொம்ப தூரம் வந்துக்கிட்டே இருந்திருக்காரு. பாதை அவருக்கும் சரியாக ஷுவராக தெரியல. தூர பயணம் போகும் பொழுது, குறிப்பாக புதிய பாதையில் போகும் பொழுது இந்த பாதை மாறி எங்கேயாவது போய் சிக்கிக்கிறது ட்ராவலிங்கில் ஒரு இயல்பான ஒரு விஷயம். இந்த மாதிரி தூர பயணத்தில் பாதை மாறி சிக்கிக்கும் பொழுது நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்கள் விறுவிறுப்பானதாக இருக்கலாம், படபடப்பானதாக இருக்கலாம், ஏன் நகைச்சுவையாக கூட இருக்கலாம். சில நேரத்தில் பயங்கரமானதாக கூட இருக்கலாம். அப்படி ஒரு பயங்கரமான அனுபவம் தான் நம்ம பிரகாஷ் கிடைச்சது. தான் சிக்கிக்கொண்ட அந்த பாதையில் திரும்பி பாதுகாப்பாக வீடு வந்து சேருவோமா
அப்படின்ற ஒரு சந்தேகத்தை கொடுத்த அந்த பயங்கரமான சம்பவம் தான் என்னது. ஸோ அப்புறம் அந்த பாதையில் ரொம்ப தூரம் வந்துக்கிட்டே இருக்கும்போது தான் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு அவருக்கு எதுவோ ஃபீல் பண்ணியிருக்கு, என் சம்திங் ராங், என்னமோ சரியில்லை அப்படின்ட்டு. ஸோ மனசு ஒரு மாதிரியாக இருந்தோன்னே என்ன செஞ்சுருக்காரு, சரி பாட்டு போட்டுட்டு கேட்டுகிட்டே வந்திருக்காரு. கேட்டுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு சவுண்டு சொந்தமாகவே கூட போகிற மாதிரி, சத்தமாக அப்படியே வால்யூம் கூட போகிற மாதிரி இருந்திருக்கு. இவர் என்ன செஞ்சுருக்காரு, திருப்பியும் குறைச்சிருக்காரு. குறைச்சோன்னா அது திருப்பியும் மறுபடியும் கூட போயிருக்கு. மறுபடியும் குறைச்சிருக்காரு. என்னடா இன்னமும் சொந்தமாக என்னமோ நடக்குதா, என்ன தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் குழம்பிட்டார். கொஞ்சம் நர்வஸ் ஆகணும்னு என்ன செஞ்சார், காடி கொஞ்சம் வேகமாக ஓட்ட ஆரம்பித்தோன்னே திடீர்னு காடி வந்து சொந்தமாகவே அப்படியே பிரேக் டவுன், அப்படியே அடிச்சு காடி பிரேக் டவுன் பண்ணி நின்றுச்சான். ஸோ நின்றவனு என்ன செஞ்சிட்டாரு, சரி கவு திறந்து வெளியே போயிட்டு பானட் திறந்து செக் பண்ணியிருக்காரு. என்ன ஆச்சு இந்த காடிக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒருவேளை ஒயரிங் ஏதோ ஷார்ட்டாக இருக்குமோ, அதில் தான் சவுண்டு கூட போய்ட்டு வருது அப்படின்னு நினச்சிட்டு அதை செக் பண்ணிட்டு இருந்திருக்காரு. செக் பண்ணிவிட்டு இந்த பேட்டரியெலாம் அட்ஜஸ்ட் பண்ணி செக் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பக்கத்தில் வந்து மரத்து பின்னாடி இருந்து யாரோ அவரை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி அவருக்கு தோணுச்சு. ரொம்ப நேரம் அவரும் காடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த திருப்பியும் பார்த்துருக்காரு. அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனால் அவர் பார்க்காத போது யாரோ பார்க்குற மாதிரி மரத்தில் ஒளிஞ்சு பார்க்குற மாதிரி இருந்திருக்கு. ஏற்கனவே தெரியாத பாதையில போய் சிக்கிக்கிட்டமே அப்படின்ற ஒரு பதட்டத்துல தான் பிரகாஷ் இருந்திருக்காரு. அந்த நேரத்திலேயே அவருடைய கார் பிரேக் டவுன் ஆகணும். சரி, கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அந்த காரை ரிப்பேர் பண்ற நேரத்துல ஏன் பிரகாஷ்க்கு வந்து தன்னை சுத்தி ஏதோ நிக்கிற மாதிரியும், தன்னை அது கவனிக்கிற மாதிரியும், சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிற மாதிரியும் ஏன் தோணணும்? அப்படி என்னதான் அங்க நடந்திருக்கும்? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காரு, அவர் காடி ரொம்ப பயத்தில் வந்து காடி ரொம்ப வேகமாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. வேகமாக போயிட்டே இருக்கும்போது திடீர்னு காடிகளுக்கு வந்து ஒரு கெட்ட ஸ்மெல் வந்திருக்கு, ஒரு வாடை. அப்போ இவர் என்ன நினச்சார், காடிகளுக்கு என்னடா இவ்வளோ வாடை அடிக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்காரு. ஏதாவது சாப்பாடு ஏதாச்சும் ஏதோ வீசாமல் வச்சுட்டோமா, இன்னும் அவ்வளோ வாடையாக இருக்குன்னு சொல்லிட்டு தேடி இருந்திருக்காரு. ஸோ காடியில் தேடி 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 பார்த்துருக்காரு, அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இப்போ இந்த வாடை அளவுக்கு மீறி வாடை அடிக்க ஆரம்பித்தோன்னே அவராலையும் காடி ஓட்ட முடியல. அப்போ அவரே மனசில் வந்து ஒரு குழப்பமாயிடுச்சு. ஒரு மாதிரி மயக்கம், அந்த வாடை வந்து மயக்கம் கொடுத்து அவங்களால வந்து என்னடா என்னென்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காடிக்குள்ளே தேட ஆரம்பிச்சிட்டாரு. சீட்டில் அப்படியே வந்து புழு அப்படியே முன்னிக்கிட்டு இருக்க மாதிரி அவர் பார்த்துருக்காரு.
டேய் எங்கடா என்னடா இது எனக்கு ஒன்றும் புரியலடா. தெரியலடா வா பாதி எங்கேயும் விட்டுட்டேன்டா. எனக்கே தெரியலடா எங்க தான் இருக்கேன்னு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா. என்னென்னமோ நடக்குதுடா. தெரியலடா எனக்கு என்ன பேசுறதே தெரியலடா. ஒன்றும் புரியலடா. எப்படி வெளியாகிறது தெரியல இந்த இடத்த விட்டு. நான் வெளியே ஆகணும் முடியல என்னால. எனக்கு தெரியல என்ன பண்றதுன்னு. இது நடந்தது வச்சு பார்க்கும்போது தான் தெரிய வச்சு அந்த பாதை வந்து அடைச்சி ரொம்ப நாளாக ஆச்சு. அது பழைய சுடுகாடுன்னு. ஸோ இப்போ அந்த பாதையில் போகும்போது பல பேர் வந்து பணம் அந்த ரோட்டு ஓரத்தில் நிற்கிற மாதிரி, கீழே கிடக்கிற மாதிரி, யாரோ சைடில் உருவம் பார்க்குற மாதிரிலாம் இருந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த புழு காடியில் இருந்தது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, அவர் கூட வந்து ஒரு பணம் ட்ராவல் ஆகிருக்குன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. உறுதியாக சொல்ல முடியும். அதுலேருந்து இன்ன வரைக்கும் வந்து என் ஃப்ரெண்டு வந்து தனியாக காடியில் போகிறதுனா போக மாட்டார். தெரியாத பாதையில் போயிட்டு சிக்கிக்கிட்ட பதட்டம், கார் திடீர்னு பிரேக் டவுன். அது மட்டும் இல்லை, காருக்குள்ளே வந்தோடனே ஒரு பேட் ஸ்மெல், ஒரு துர்நாற்றம். அது மட்டுமா, பணத்து மேலே மிக்கிற இந்த புழுக்கள் காருக்குள்ளே வந்தது எப்படி? இது எல்லாம் பிரகாஷை அந்த இருட்டில் அந்த தனிமையில் எப்படி ஒழுக்கியிருக்கும்? தான் போக வேண்டிய பாதையை விட்டுட்டு தவறான பாதையில் வந்தது தான் பிரகாஷ் தெரியாமல் செஞ்ச ஒரு தவறு. அதுக்காக பிரகாஷ்க்கு இப்படி இல்லாமல் நடக்கணும்? ஒரு புதிய பாதையில் போய் சிக்கி பிரகாஷ்க்கு இப்படி ஒரு அனுபவம். அதனால தாங்க சொல்கிறது, நம்மளுடைய பயணத்தை எப்பொழுதுமே நாம் பிளான் பண்ணணும். நம்முடைய பயணம் பாதுகாப்பாக இருக்குன்னு நாம தான் உறுதி செஞ்சுக்கணும். குறிப்பாக அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்க, லோரி டிரைவர்ஸ், பஸ் டிரைவர்ஸ், இவங்களாம் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்க. என்ன இந்த லோரி டிரைவர்ஸ், பஸ் டிரைவர்ஸ்லாம் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுனால வழக்கமாக பயன்படுத்துகிற ரோட் தான் இவங்க பயன்படுத்துவாங்க. அதுக்காக இவங்களுக்குலாம் இந்த மாதிரி பயங்கரமான ஒரு அனுபவம் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. திரு ராமன் 7-8 வருஷமாக டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் வச்சுருக்காரு. இப்போ வரைக்கும் அவர் லோரி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இவர் வழக்கமாக பயன்படுத்துகிற சாலைகளை எப்பொழுதுமே அசதியாக இருந்தால் எங்கேயாவது லோரியை பார்க் பண்ணிவிட்டு ஓய்வெடுப்பார். அப்படி ஓய்வெடுக்கும் பொழுது அவருக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. சம்பவம் வந்து நடந்தது பார்த்திங்கன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அதாவது 2008 நடந்த சம்பவம். இந்த சம்பவம் யாருக்கு நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கு, ப்ளஸ் என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னரும் கூட. எங்கள் பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பாலிஸ்டீன் பிளேட்ஸு, கப்ஸு இதெல்லாம் வந்து மினி மார்க்கெட்டுக்கு, ரெஸ்டாரண்ட்க்குலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அதுதான் எங்களோட பிஸ்னஸ். இந்த போல் வந்து 2 இருக்கு. அப்புறம் வந்து இந்த பெரிய போல் வந்து ஒரு பிளேட் இருக்கு. அப்புறம் வந்து அந்த செண்டோல் கப்போட மூடி ஒன்று இருக்கு, கப் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி ஒரு போல் 1 2 3 3 போல் இருக்கு. இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அவர் வந்து ஒண்டியாக போக வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அன்றைக்கி. அப்போ அவர் ஒண்டி தான் போயிருக்காரு. அன்றைக்கும் நிறைய ஓடர்ஸு, அவர் லாங் ட்ரைவ் போயிருக்காரு. ஓகே தேங்க்ஸ்ண்ணா. ஓகே பாய். Halo. Sudah sampai. Ini ada 1, 2, 3.
வழக்கமாக நாங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ஓடணுன்னு சொன்னால் நாங்கள் வந்து மாற்றி மாற்றி தான் ஓட்டுவோம். லாங் ட்ரைவ் போயிட்டு அப்புறம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா ஒரு ஓரத்தில் நிப்பாட்டிட்டு அங்கே என்ன பண்ணுவோம், லோரியை பண்ணி பூட்டிட்டு பின்னால் கென்வஸில் போய் படுத்துருவோம். நைட்டு ஒரு 10 மணி இருக்கும் போல் ஒரு வண்டி ஒரு ஓரத்தில் நிப்பாட்டிட்டு சரி இங்கே படுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கம் போல் கென்வஸில் போய் படுத்துருக்காரு. படுத்ததுக்கு அவருக்கு ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்திருக்காரு. அவர் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ அப்போ வந்து நான் பக்கத்தில் இருக்கேன்னு நினச்சிட்டு அவருக்கு மூச்சு சத்தம் கேட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு மூச்சு சத்தம் கேட்டுட்ட உடனே அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்சம் தூங்குறதே கொஞ்ச நேரம் தான், இதில் இப்படி சத்தம் பண்ண அப்படி திரும்பி படுறா அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு படுத்திருக்காரு. நான் இருக்கிற நினப்பில் சும்மா படுறா, எப்பா பார்த்தாலும் சத்தம் போட்டு ஒரு இடத்துல தூங்க கூட விட மாட்டேங்க. என்னங்கடா நீங்க? அவன் தான் லீவ் ஆச்சு. பக்கத்துல யாரு? அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி ஆகிட்டார். ஏஞ்சி பார்த்தோன்னா என்னடா ஒரு பொண்ணு இருக்க அப்படின்னு, யாராவது கொலை பண்ணி தூக்கி போட்டாங்களோ, இன்னும் ஒரு பொண்ணுங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கிட்ட போய் விளக்கி முகத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்க போகிறப்ப பின்னால் யாரும் நிற்கிற மாதிரி இருந்திருக்கு. அவர்கிட்ட சொல்லுது அந்த மாதிரி என் கதையை கேளுங்க, எனக்கு உதவி பண்ணுங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கான். அவரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கத்துறாராம், கத்த முடியலையா, யாரையாவது கூப்பிடலாம் அப்படின்னா அவரால் முடியல. ராமனுக்கு நடந்த மாதிரி அங்கே அரெஸ்ட் பண்ண வந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருக்குமா? ராமங்கிட்ட தன்னுடைய மரணத்தோட கதையை கேட்க சொல்லி அந்த ஆத்மா தொந்தரவு செஞ்ச மாதிரி மற்றவங்களும் அதை தொந்தரவு செஞ்சுருக்குமா? அப்படி அந்த கதையை சொல்லி ஏன் அது தொந்தரவு செய்யணும்? ஒருவேளை இந்த திரைப்படத்தில் காட்டுற மாதிரி தன்னுடைய கதையை கேட்டு யாராச்சும் இரக்க குணம் உள்ளவங்க தனக்கு ஏதாவது ஒரு முறையில் உதவி செய்ய மாட்டாங்களான்னு அந்த ஆத்மா எதிர்பார்க்குதா? அப்படி என்னதான் அந்த ஆத்மா ராமங்கிட்ட சொல்லியிருக்கு? அவர்கிட்ட சொல்லுது அந்த மாதிரி என் கதையை கேளுங்க, எனக்கு உதவி பண்ணுங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கான். அவரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கத்துறாராம், கத்த முடியலையா, யாரையாவது கூப்பிடலாம் அப்படின்னா அவரால் முடியல. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் கொஞ்ச நேரம் சேர்ந்து பார்த்தா அப்படியே பிளாக் ஆயிடுச்சு அப்படி சொன்னார். அப்படியே ஒரு மாதிரி கருப்பாக போயிடுச்சு.
என்னை காப்பாத்துங்க. அந்த சம்பவத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து எங்கே போனாலும் தனியாக போகிறதில்ல, 2 பேர் தான் போவோம். போயிட்டு நிப்பாட்டிட்டு இந்த தூக்கம் வந்தால் கூட ரெஸ்ட் எடுத்தோமா, ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டப்புன்னு கிளம்பிடுவோம். அந்த மாதிரியான ஒரு இதை நாங்களே உருவாக்கிக்கிட்டோம். இப்படி ஒவ்வொரு முறையும் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போகிறவங்கள்ட்ட தன்னுடைய கதையை கேட்க சொல்லி தொந்தரவு செஞ்சு தன்னோட உருவத்தை காட்டி அந்த ஆத்மாவுக்கு என்னதான் கிடைச்சிருக்கும்? இது இன்னும் எத்தனை காலத்துக்கு தொடரும்? என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஆத்மா தன்னுடைய கதையை கேட்க சொல்லி உங்களை தொந்தரவு செய்ய வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க?